வணக்கம் ஐயா. இன்று தெய்வம் அறக்கட்டளையின் 29வது ஆண்டு ஜீவகாருண்ய ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீபம் நிறுவனர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் நாங்களும் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக குடும்ப நண்பராக இருக்கிறோம். அதற்கு பிறகுதான் அவர் அந்த தீபம் அறக்கட்டளை நடந்ததை பற்றி நான் தெரிந்து கொண்டு அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவரிடம் பழகிய பிறகுதான் எப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை மக்களுக்கு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், புண்ணியங்கள் எல்லாம் தேடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெய்வம் அறக்கட்டளைக்கு வந்ததிலிருந்து தான் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன, எப்படி நடந்துக்கணும், எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும், கருணையாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா தெய்வம் அறக்கட்டளை மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தன்னிடம் இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் உதவி செய்ய முடியுமோ அதை உதவி செய்யணுங்கிறத நான் இந்த தெய்வம் அறக்கட்டளை மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன்.